நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா, லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு, ஹோம்மேட் நலங்கு மாவு, குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா, அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு பியோர்லி ஆர்கானிக் தாங்க. 11 மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம். குளிர்காலம் முடிஞ்சு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆக போது. இந்த டைமில் நம்மளோட செடிகளை நல்லா பராமரிக்கணும். அப்போ தான் ரோஜா செடியெலாம் வாட்டம் இல்லாமல் நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா வெயில் தாங்காமல் செடிகள் எல்லாம் வாட ஆரம்பிச்சிடும். அதுக்காக அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது ரெகுலராக ஃபர்டிலைசர் கொடுக்க ஆரம்பிங்க. மண்ணை நல்லா கொத்தி விடுங்க. மெயினாக செடிங்களுக்கு ஆக்சிஜன் தேவை. ஸோ மண்ணை நல்லா லூசன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம ஃபர்டிலைசர்ஸை ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் செடியும் பசுமையாக இருக்கும். அதே மாதிரி நிறைய மொட்டுக்கள் வைக்கும். நம்ம ஃபர்டிலைசர் கொடுக்காம விட்டுட்டோம், அதுக்கான சத்து அதுக்கு கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னாலே செடிங்க வாட்டம் கண்டுடும். அதே மாதிரி நிறைய பூச்சி தாக்குதலும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இனிமேல்ட்டு ரெகுலராக ஃபர்டிலைசர் கொடுக்க ஆரம்பிங்க ரோஜா செடிக்கோ எல்லா செடிங்களுக்கும். அதுக்கு இப்போ நம்ம ரோஜா செடிக்கான ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசி கழுவுற தண்ணியும் கஞ்சி தண்ணியும் ரெண்டுத்தையும் கலந்து எடுத்திருக்கேன். நம்ம இனிமேல்ட்டு ரெகுலராக அரிசி கழுவுற தண்ணியும் கஞ்சி தண்ணியும் கண்டிப்பாக செடிங்களுக்கு சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஞ்சி தண்ணியில் குளிர்மை தன்மை இருக்குது. ஸோ பிளான்ஸை எப்போவுமே அது குளுமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த கஞ்சி தண்ணியும் அரிசி கழுவுற தண்ணியும் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக நான் எடுத்துருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1/4 கப்பு கடுகு தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அதுக்கு அடுத்த பொருள் 1/4 கப்பு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஊட்டச்சத்தான ஃபர்டிலைசர் தான். அது என்னென்ன ஊட்டச்சத்துன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 1/4 கப்பு கடுகு எடுத்தாச்சு, 1/4 கப்பு வேர்க்கடலை எடுத்தாச்சு. இப்போ இதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்சியில் பவுட்ராக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பவுட்ராக்கியாச்சு. இந்த பவுட்ரு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம ஃபர்டிலைசராக. நீங்கள் பழைய வேர்க்கடலை பூச்சி அடித்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த வேர்க்கடலை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம கஞ்சி தண்ணியில் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் 1 லிட்டர் கஞ்சி தண்ணி ஆட் பண்ணுறேன்னா இது ஒரு 50 கிராம் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. 25 கிராம் ரெடி பண்ணிவிட்டு இந்த பவுடரை அந்த கஞ்சி தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 3 நாள் நிழல் பாங்கான இடத்துல வச்சுருங்க. கொஞ்சம் கூட வெயில் படக்கூடாது. வெயில் பட்டால் ஃபர்டிலைசர் நீங்கள் பண்ணுறதே வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் நிழல் பாங்கான இடத்துல தான் ஃபர்டிலைசர் செய்கிற எல்லா ஃபர்டிலைசருமே நிழல் பாங்கான இடத்துல தான் வைக்கணும். இந்த 3 நாளுமே ஃபர்டிலைசரை காலையில் சாயந்தரம் நல்லா குலுக்கி விட்டுருங்க. குலுக்கி விட்டுட்டு நிழல் பாங்கான இடத்துல வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்டிலைசரை எடுத்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற ரோஜா செடிங்களுக்கு தாராளமாக கொடுத்துட்டு வரலாம். இப்போ 3 நாள் ஆயிடுச்சு. நான் தோட்டத்துக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், மேலே ஒரு எண்ணெய் மாதிரி லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும். இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நுரைச்சி அதே மாதிரி ஒரு எண்ணெய் மாதிரி லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ ஃபர்டிலைசர் பக்காவாக ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம். இதை 10 மடங்கு தண்ணி கலந்து நம்மளோட ரோஜா செடிங்களுக்கு கொடுத்துட்டு வரணும். அதாவது இப்போ நீங்கள் 1 லிட்டருக்கு இந்த ஃபர்டிலைசரை ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 10 மடங்கு தண்ணி கலக்கணும். ஸோ 1:10 ரேஷியோவில் தண்ணி கலந்து ரோஜா செடிக்கு பெரிய செடியாக இருந்தால் 1.5 மகம், சின்ன செடியாக இருந்தால் 1 மகம் கொடுத்துட்டு வரணும். இதை எப்போ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 days ஒன்ஸ் தாராளமாக கொடுக்கணும். சாயந்தரம் டைமில் கண்டிப்பாக கொடுங்க. அதே மாதிரி கொடுக்கும்போது தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றாமல் வெறும் ஃபர்டிலைசர் மட்டும் கொடுத்து விடுங்க. மண்ணை நல்லா கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபர்டிலைசர் கொடுக்க ஆரம்பிங்க. இந்த ஃபர்டிலைசரில் என்ன சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டாசியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், அப்புறம் கார்பன், அயன், இந்த சத்தெல்லாம் இருக்குது. கூடவே மெக்னீஷியம் சத்தும் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுன்னா, கடுகு ஒரு காரத்தன்மையாக இருக்கும். ஸோ அதனால் பூச்சி தாக்குதல் எதுவும் வராது. அதே மாதிரி வேர்க்கடலையில் பொட்டாசியம் சத்து நிறைய இருக்குது. அதனால் அது பூக்களை நிறைய பூக்க வைக்கிறதுக்கு உதவி செய்யும். மெக்னீஷியம் சத்து இதில் இருக்கிறதுனால இலைகள் எல்லாம் காஞ்சி போகாமல் க்ரீனிஷாகவே செடியை வச்சுக்கும்.
அடுத்தது வந்துட்டு சல்ஃபர் இருக்குது. சல்ஃபர் வந்துட்டு வேர் வளர்ச்சிக்கு நல்ல உதவி செஞ்சு செடியை ஆரோக்கியமாக வச்சுக்கும். ஸோ இத்தனை வந்து இந்த ஃபர்டிலைசரில் மிக்ஸ் ஆகிருக்குங்க. இந்த ஃபர்டிலைசரை வந்துட்டு சப்போஸ் உங்களால் 15 days ஒன்ஸ் ரெடி பண்ணி கொடுக்க முடியல அப்படின்னா மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக கொடுங்க. இதை கொடுக்கும்போது செடிகள் வந்துட்டு அவ்வளோ ஒரு பசுமையாக இருக்கும். அதே மாதிரி நிறைய முட்டுக்கள் வைக்கும். முட்டுக்கள் எல்லாமே பெருசாகவும் பூக்கிறதுக்கு இந்த ஃபர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசரை கொடுங்க. கொடுத்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.